Hare Krishna. So Bhagavad Gita மூணாவது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. இஷ்டான் போகான் ஹி वो देवा दास्यन्ते यज्ञभाविता तैर्दत्तान् अप्रदायैभ्यो यो भुङ्क्ते स्तेनेव सः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி கூட சொல்லுங்க. இஷ்டான் ஆசைப்பட்ட, போகான் வாழ்க்கை தேவைகள், ஹி நிச்சயமாக, வா உங்களுக்கு, தேவா தேவர்கள், தாசியந்தே அளிப்பர், யக்ன பாவிதா யாகங்களால் திருப்தி அடைந்து, தை அவர்களால், தத்தான் அளிக்கப்பட்டதை, அப்ரதாய படைக்காமல், ஏப்ய அந்த தேவர்களுக்கு, எவனொருவன், புங்தே அனுபவிக்கின்றானோ, ஸ்தேன திருடன், ஏவ நிச்சயமாக, ச அவன் பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றனர். இத்தகு அன்பளிப்புகளுக்கு பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடனேயாவான். பொருளுரை. பரமபுருஷ பகவானான விஷ்ணுவின் சார்பில் வாழ்க்கை தேவைகளை வழங்கும் அதிகாரிகளே தேவர்கள். எனவே நியமிக்கப்பட்ட யாகங்களின் மூலம் அவர்கள் திருப்திப்பட வேண்டும். வெவ்வேறு வகையான தேவர்களுக்கு வெவ்வேறு வகையான யாகங்கள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இறுதியில் எல்லா யாகங்களும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. முழுமுதற் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு தேவர்களுக்கான யாகங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. மக்களின் பலதரப்பட்ட குணங்களுக்கு ஏற்ப பல்வேறு வகையான யாகங்கள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. தேவர்களை வழிபடுவதும் கூட மனிதர்களின் வெவ்வேறு குணங்களுக்கு ஏற்பவே. உதாரணமாக, மாமிசம் உண்பவர்களுக்கு இயற்கையின் கோரசக்தி உருவமான காளியை வழிபடும் வழிபாட்டு தலத்திற்கு மிருகபலி கொடுப்பதும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் சத்துவகுணத்தில் இருப்பவர்களுக்கு விஷ்ணுவை வழிபடும் திவ்யமான முறை பரிந்துரைக்கப்படுகின்றது. ஆனால் மொத்தத்தில் எல்லா யாகங்களுமே படிப்படியாக திவ்ய நிலைக்கு ஏறும் பெரும் நோக்கத்துடன் ஏற்பட்டவையாகும். சாதாரண மக்களுக்கு குறைந்தபட்சம் பஞ்சமகா யக்னம் எனப்படும் 5 முக்கிய யாகங்கள் இன்றியமையாததாகும். இஷ்டான் போகான் ஹி वो देवा दास्यन्ते यज्ञभाविता तैर्दत्तान् अप्रदायैभ्यो यो भुङ्क्ते स्तेनेव सः. मम ज्ञानतिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया
चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखां च ये कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिय। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஸோ இந்த அத்தியாயம் வந்து கர்ம யோகா. பலதோடு நீங்கள் கேட்டிருக்கலாம், யோகா அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் வந்து லிங்க்னு தான் அர்த்தம். லிங்க்னா கனெக்ஷன், தொடர்பு. கர்ம யோகா ஒன்னொன்று. யோகா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது பகவான் கிருஷ்ணர் அங்கே இருக்கார். கர்ம யோகா அப்படின்னா என் வேலை மூலமா பகவான் கூட தொடர்பு வச்சுக்கிறது, அதுதான் கர்ம யோகா. என் வேலை மூலமா பகவான் கூட தொடர்பு இல்லைன்னா அது வெறும் கர்மா தான். அது வெறும் கர்மா. அதுக்கு நிறைய பிரச்சனை வரும். அது எப்படி பிரச்சனை வருங்கிறது இன்னைக்கு ஸ்லோகம் படிச்சதுல வருது. ஸோ கிருஷ்ணரே இந்த ஸ்லோகத்துல சொல்ற, ஒரு மனிதனுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. நமக்கு நிறைய தேவை, ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது. நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு அப்படிங்க கூட நமக்கு தெரியாது. நமக்கு புத்தி ரொம்ப கம்மி. நமக்கு அத்தனை தேவை இருக்கு. உதாரணத்துக்கு வெயில் இருக்கு, அந்த வெயில நமக்கு நிறைய கிடைக்குது. நம்ம உடம்புக்கு தேவையானது எக்கச்சக்கமாக கிடைக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியாது. சொல்லப்போனா நமக்கு தெரியாது. சில பேர் சயின்டிஃபிக்காக அது படித்து இது அதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே இருக்கும், நமக்கு தெரியாது. அதே மாதிரி மூன் லைட், சந்திரனோட ஒளி இருக்கு இல்லையா, அது நமக்கு ரொம்ப தேவை. ரெண்டுமே வேணும். ரெண்டுல எது ஒன்று இல்லைனாவும் நம்ம செத்துருவோம், நம்ம செத்தே போயிடுவோம். இது மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு தண்ணி வேணும், அரிசி பருப்பு எத்தனையோ தேவை. இது ஒன்னொன்னுக்கும் ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. உதாரணத்துக்கு நமக்கு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்குன்னா ஈபிக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. நம்ம இப்போ பணம்லாம் கட்டுவோம். தண்ணி கனெக்ஷனுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அது மாதிரி வீடு வச்சிருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ கிருஷ்ணர் இங்க சொல்ற, இப்ப வெயிலுக்கு ஒரு இன்சார்ஜ் சூரியன் சந்திரன், தண்ணிக்கு வந்து வருணா, மலைக்கு இந்திரா, நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. நல்லா இருக்கும். கிருஷ்ணர் சொல்றார், உனக்கு நிறைய பேர் நிறைய கொடுக்குறாங்க, அவங்களுக்கு திருப்பி நீ கடன் கட்டணுங்கிறார். அவங்கள திருப்திப்படுத்தணும். கடன் கட்டல அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல கடைசியில சொல்றா, யோ புங்தே ஸ்தேனேவ சஹா. ஸ்தேனான திருடன் அர்த்தம். கிருஷ்ணர் சொல்ற, பொதுவா நமக்கு திருட அப்படின்னு என்ன நினைச்சுக்கோன்னா, எங்கிட்ட காசு இருக்கு அவன் வந்து எடுத்துட்டு போயிட்டான், இல்லை கடன் வாங்கிட்டான் கொடுக்காம விட்டான், திருட. நம்மளோட மீனிங் அவ்வளவுதான். கிருஷ்ணர் சொல்ற திருடன் பாருங்க, பூமியிலேருந்து எல்லாம் எடுத்துக்கிறேன்,
நிறைய எடுத்துக்கிறேன், ஆனா திருப்பி அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறேன். அவன் தான் திருடங்கிறார் கிருஷ்ணன். அவனும் திருடன் தான். அப்ப ஆச்சாரியா சொல்றாங்க, இது உண்மை. இந்த திருடன் வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு திருடன் திருடிட்டான்னு வைங்க, எங்கேயாது அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், மாட்டிக்குவோமோ, ஒரு மாதிரி பயம் இருக்கும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பயம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் திருடங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் பயம்னு ஒண்ணு இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் திருடுறாங்க. எல்லாரும் திருடுறாங்க. சில பேர் கேட்க, நான் எங்கெங்க திருடுனேன்? நான் யார்ட்டையும் திருடல, கடனே கிடையாது எனக்கு, இஎம்ஐ கிடையாது, எனக்கு எதுவும் கிடையாது, நான் எங்க திருடன்னா? சாஸ்திரம் படிச்சாதான் தெரியும் நான் எவ்வளவு பேர் திருடன், இன்னும் தெரியாது. அதனால சாஸ்திரம் ரொம்ப முக்கியம். இந்த சாஸ்திரம் வந்து சென்டிமெண்டெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. வெளில நிறைய பேர் சென்டிமெண்ட் நினைப்பாங்க, இதுதான் சயின்ஸ். இது சென்டிமெண்ட்டுங்கிறது அவங்கவுங்க மனசுக்குள்ளதான் இருக்குது. சாஸ்திரத்துல சென்டிமெண்டே கிடையாது. சாஸ்திரம் எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்றார் பகவத்கீதைல, மயத்யக்ஷேன பிரகிருதி, இந்த உலகமே அவர் சொல்றதுதான் எல்லாம் நடந்துக்கும். நெருப்பு இருக்கு, நெருப்பு யார் தொட்டாலும் சுடும், குழந்தை தொட்டாலும் சுடும், நாம தொட்டாலும் சுடும். சட்டம் அது. பகவான் அப்படி பண்ணி வச்சிருக்காரு நெருப்ப, யார் தொட்டாலும் சுடும், தப்பிக்கிறதால ஒண்ணு கிடையாது. இந்த உலகத்துல சட்டங்கள் மாதிரி நிறைய இருக்கு. அது நம்ம மீறினோம்னா அடி விழுந்துரும், உடனே அடி நிச்சயம். தப்பிக்கிறது ஒண்ணு கிடையாது. சாஸ்திரம் அப்படித்தான் இருக்கு, கிளியரா இல்லை. சாஸ்திரத்தில் இருக்கிறது பூராமே இயற்கையின் சட்டங்கள் தான் பேசப்பட்டிருக்கு. நிறைய பேர் படிக்காம ஏதோ சென்டிமெண்ட் இருக்கு, மூட நம்பிக்கை. வேதமா மூட நம்பிக்கை? வேதத்தில் மூட நம்பிக்கையே கிடையாது. மூட நம்பிக்கை எங்க இருக்குன்னா மனுஷனுக்குள்ளதான் இருக்கு, வேதத்துல கிடையாது. வேதத்தில் மூட நம்பிக்கையே கிடையாது. அது நிறைய பேர் ஏன் பேசுறான்னா படிக்கல, அதனால பேசுறாங்க. சோ கிருஷ்ணா இங்க ரொம்ப அழகா சொல்றார். சில பிரபுபாதன் பொருளூரில் எழுதுறார், சத்வ குணத்தில் இருக்கிறவங்க பொதுவா விஷ்ணு வழிபடுவாங்க. அப்புறம் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப உதாரணத்துக்கு யாராவது படிக்கணும் அப்படின்னாலே MBBS IAS IPS இப்படிதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இது ஏதாவது படிக்கிறியா? ஆனா எல்லாரும் அது படிக்க முடியாது. எல்லாரும் MBBS வந்து ஏன்னோ மெரிட்ல படிச்சு வர்றதுங்கிற எல்லாராலும் முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, சரி இது ஏதாவது வேற கீழே ஏதாவது படிக்கிறியா, ஏதாவது டிகிரி எடுத்துக்கிறியா? அதுவும் முடியாதுன்னா வேற ஏதாவது பாலிடெக்னிக் போறியா, இல்லை டிப்ளமோ கோர்ஸ் பண்றியா? இப்படிதான் பேசுவாங்க. ஏதாவது ஒன்று படிக்க வைக்கணும், அவன் சும்மா இருக்கக்கூடாது வீட்டில். பொதுவாக வீட்டில எல்லாம் அப்படிதான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா படிக்காமட்டும் கெட்டு போயிடுவான். ஏதாவது ஒன்று படிக்கணும். ஸோ நம்ம சாஸ்திரத்தில் எப்படி இருக்குன்னா, சில பேருக்கு இந்த நிறைய விஷயங்கள் கடைபிடிக்க முடியாது லைஃப்ல. அவங்களுக்கு இந்த தெய்வங்களை வழிபடுங்க சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு வழிபடணும்னு சொல்ல மாட்டான், நீ வேற யாராவது வழிபடு. ஆனால் வழிபடணும், கடவுள் ஒருத்தர் இருக்கார், அது உண்மை, அது உண்மை. சில பேரால் முடியாத போது அந்த குணத்துக்கு ஏத்தாப்புல கொடுப்பாங்க. அந்த குணத்துக்கு ஏத்தாப்புல எப்படி ஒருத்தனை படிக்கிற கெப்பாசிட்டி கம்மினா அவனுக்கு தகுந்தாப்புல ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க, இதை நீ படிச்சுக்கோ. அது மாதிரி சத்வ குணத்தில் இருக்கியா, ஓகே விஷ்ணு வழிபாடு, அது உனக்கு ஓகே. ஆரம்பத்தில் யாராவது வழிபடணும், வழிபடணும். இது உண்மை. நமக்கு மேல சக்தி இருக்கு, அது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இது கொஞ்சம் உட்காந்து யோசிச்சாலே புரியும். இந்த உலகத்துல எல்லாரும் என்னென்னமோ பிளான் பண்ணுவாங்க லைஃப்ல, எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்குதுன்னா கிடையாது, யாருக்கும் நடக்காது. எல்லாரும் ஒரு பிளான் பண்ணுவாங்க, டப்புன்னு ஒரு அடி விழுகும் பிளான்ல. அது இந்த உலகத்துல அத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படின்னு என்னன்னா, நான் நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லை, வேற யாரும் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்குது. அவரைத்தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. ஆனா அந்த கடவுள்னு ஒரு நபர், அவருக்கும் அட்ரஸ் இருக்கு, அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அவருக்கு எல்லாமே இருக்கு. அது பகவத்கீதா பாகவதம் படிச்சா புரியும். ஸோ கிருஷ்ணர் இங்க சொல்றார்,
உனக்கு தேவைப்பட்டது நிறைய கொடுக்குறேன். அது நடுவில் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, தேவர்கள், அவங்களையும் மதிக்கணும், அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறார். ஸோ அவர் கடைசியில் ஒரு வார்த்தை படித்தார், பஞ்ச மகா யக்னா. ஸோ இந்த பஞ்ச மகா யக்னா அப்படிங்கிறது இது பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. சில பிரபுபாத் புக் படிக்கிறதுனால இந்த வார்த்தையெல்லாம் தெரியுது. முன்னாடி யுகம் மகாபாரதம் நடந்தது இல்லைங்களா, அந்த யுகத்தில் இது பண்ணியிருக்காங்க. பஞ்சான 5, மகா யக்னம் அது ஒரு ஹோமம் மாதிரி. அப்படின்னா தினம் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 5 யாகம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் வெளியவே போவாங்களாம். 5 யாகம் பண்ணுவாங்க. பூத யக்னா, தேவ யக்னா, பித்ரு யக்னா, அதாவது முன்னோர்களுக்கு ஒரு யாகம் பண்ணுவாங்க, மற்ற ஜீவராசிலுக்கு ஒரு யாகம் பண்ணுவாங்க, அப்புறம் தேவலுக்கு ஒரு யாகம் பண்ணுவாங்க, பிராமணுக்காக பண்ணுவாங்க, சுவாத்தியாய யக்னா சாஸ்திரம் படிப்பாங்க. இது ஒன்னொன்னு ஒரு யாகம் பண்ணுவாங்க. செய்யாம அவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. இது மஸ்ட். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உலகத்துல எல்லாரும் டெய்லி கொலை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாரும் டெய்லி கொலையெல்லாம் பண்றோம், இல்லாமலாம் கிடையாது. நான் எப்போ கொலை பண்றேன்னா, சாப்பாடு செய்யும்போது நிறைய கொலை நடக்கும். சம்டைம்ஸ் வேற அரிசியில் பூச்சி இருக்கும், என்ன பண்ணுவாங்க, தண்ணி எல்லாம் ஊற்றி எதாவது பண்ணி எல்லாம் செத்துரும். காலிஃப்ளவர் வாங்குவாங்க, அத்தனை புழு இருக்கும், அது சாகும். அதை கொண்டு தான் நாம் சாப்பிட்றோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஏன் காய்ச்சல் வருது, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோம், அது உள்ள கிருமி கொல்லுது. அதை கொண்டு தான் நான் உயிரோடு இருக்கேன். இது உண்மை. அந்த கிருமி கொன்னா தான் நான் உயிரோடு இருக்க முடியும். ஸோ அதை நான் கொல்றேன். எல்லாமே நடக்கும்போது எத்தனையோ எறும்பு சாகலாம், நம்ம டெய்லி நடக்கிறோம். ஸோ இது தவிர்க்க முடியாதானா, தவிர்க்கவே முடியாது. ஸோ அந்த யுகத்தில் இதுக்கு சரி கட்டுறது தான் பஞ்சமஹா யக்னம் பண்ணுவாங்க. நீங்கள் மகாபாரதம் படிச்சீங்கன்னா யுதிஷ்டர் டெய்லி பண்ணுவார், அவங்கள டெய்லி எல்லாம் பண்ணுவாங்க, அதுலேயே வரும், டெய்லி பண்ணுவாங்க. ஆனால் இது இப்பவும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மலாம் கொலை பண்ணிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் இப்போ கொலை பண்ணுறேன்னா எனக்கு நான் அனுபவிச்சு தான் ஆகணும், அதுக்கு அந்த கஷ்டம் நான் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லார் வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுகுதுன்னா பல தப்பு பண்ணியிருக்கான், அடி விழுகுது, அதில் இது ஒரு தப்பு. ஆனால் பஞ்சமஹா யக்னா இப்போ நம்மளால் பண்ண முடியாது. நம்ம பண்ண முடியாது. காலையில் 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணுங்கிறான், சில பேர் 6 மணிக்கே வெளியே கிளம்புவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன யாகம் கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாம் நிறைய கணக்கெல்லாம் இருக்கு. இது பகவான் போடுற கணக்கு. இதெல்லாம் சென்டிமெண்ட் கிடையாது, உண்மைதானே? ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஜஸ்ட் லைக் வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுதுன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் என் உடம்பு அடிக்கடி சரியில்லைன்னு வைங்க, என் உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோதான், சிம்பிள். என் உடம்புல பிரச்சனை இருக்கு, அதனால உடம்பு வலிக்குது, ஏதோ சம்திங் நடக்குது. என்னோட விதி மோசமா இருக்கு, ஸோ அடி மேல் அடி விழுகுது, அவ்வளோதான். இது இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசா படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் படிச்சா தெரிஞ்சிடும். எப்படி மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், காய்ச்சல் அடிக்கடி வருதுன்னா ஏன் வருது, ஏன்னா ஜாயிண்ட் பெயின்லாம் வருதுன்னா ஏன் வருது, ஏன்னா அவங்க படிக்கிறதுனால டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சாஸ்திரம் படிக்கும் பொழுது தான் நான் எங்க தப்பு பண்றேன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சுன்னா சரி பண்ணிக்கலாம். இது படிக்காதனால தெரியாது. ஸோ இந்த உலகத்துல சாஸ்திரத்துல இருக்கு. இந்த கலியுகம் இப்ப இருக்கிற யுகத்துல மக்களுக்கு இந்த அறிவு இல்லாதனாலதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு மாதிரியும் பார்த்தோம்னா இன்னைக்கு சில பேர் உலகத்துல கடவுளை இல்லைன்னு சொல்லுவாங்க,
சரி கடவுள் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த சொல்ற நபர்கிட்ட போய் நீ ஏன் கஷ்டப்படுறன்னு கேளுங்க, அவன் பதில் சொல்ல தெரியாது. ஏன் கஷ்டப்படுற, நான் விதிங்கிறேன், எனக்கு அது நம்பிக்கை இருக்கு, ஓகே. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாது. நான் தான் எஜமானன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம எஜமானன் கிடையாது, நாம் எஜமான் கிடையாது. அது நல்லா படிச்சா தான் புரியும். எஜமான் வேற, கிருஷ்ணா அப்படிதான் எஜமான், நாம கிடையாது. பகவான் தான் எஜமான், நான் சர்வன்ட். அவர் சொன்னபடி கேட்கல, அடி உழுகுது இப்ப எனக்கு. சிம்பிள், அவ்வளவு. ஸோ அந்த எஜமான் தான் பகவத்கீதா பேசுறாரு, இதெல்லாம் பண்ணணுங்கிறாரு, கிளியரா சொல்றாரு. ஸ்தேனா திருடன், இதனை செய்யலன்னா திருடங்கிறாரு. அப்ப நான் டெய்லி வெயில் யூஸ் பண்றேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. துணியெல்லாம் காய் வைக்கிறேன் வெயில்ல, நான் சன்லைட் யூஸ் பண்றேன். வெயில் நம்ம உடம்புல பள்ளின்னா நீங்க போய் மாசோட இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். சில பேர் டி வைட்டமின் கம்மியா இருந்துன்னு வைங்க, மாசம் வந்து போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். B12 டி எல்லாம் போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த வெயில்னால எனக்கு எவ்வளவு நன்மை நடக்குது. அவருக்கு நான் ஒன்றும் பண்ணலையே, சூரியனுக்கு அது நான் திருப்பி கொடுக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதுதான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. எல்லாமே யூஸ் பண்றீங்களா கொடு. வீட்டில் அண்டா குண்டா யூஸ் பண்றோம், அது ஒரு மெட்டல். மெட்டல்னா புரியுது இல்லையா? அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. தங்கத்துக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க, வெள்ளிக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றேன், பிராஸ் யூஸ் பண்றேன், மரம் யூஸ் பண்றேன், எல்லாத்துக்கும் ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நான் வந்து கடன் கட்டி ஆகணும். இது பாகவத்துல ஸ்லோகமாவே கொடுத்துட்டாங்க. தேவர்ஷி பூதாப்தா நர்ணாம் பித்ருணாம் நகிங்கரோ மிருணிச்சராஜன் சர்வாத்ம சரணம் சரண்யம் கதோ முகுந்த பரிஹத்த கட்டம். இது பாகவத்துல இருக்கு. நம்ம யாருக்கெல்லாம் கடன் இருக்குன்னு ஒரு லிஸ்டே கொடுத்துட்டாங்க. இத்தனை பேர் நீ கடன் இருக்கேன்னு, தேவர்கள், ரிஷிகள், அப்ப நிறைய மற்ற ஜீவராசிகள், அது மாதிரி பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இத்தனை பேர் நீ கடன் இருக்க. ஸோ அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாருக்கும் நீ கடன் கட்டி ஆகணும் சொல்லிட்டு 3வது 4வது லைன்ல சொல்றாங்க, சரணம் சரண்யம் கதோ முகுந்தம். முகுந்தா கிருஷ்ணா, அவருக்கு சரணாதி பண்ணிட்டுனா இது தேவையில்லை அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட சரணாதி பண்ண இது கடன் கட்ட தேவையில்லை, ஏன்னா அவரு பார்த்துக்குவார், அது அவர் பார்த்துக்கிறார். ஸோ இந்த கலியுகத்துல வந்து நம்மனால அந்த தேவர்கள் ரிஷிகள் கடன்லாம் கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம், முடியாது, இம்பாசிபிள். ஏன்னா அவங்க நம்ம நிறைய கொடுக்குறாங்க. தேவர்கள்லாம் நமக்கு இந்த சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் அவங்க சப்ளை பண்றாங்க. ரிஷிகள் வந்து மந்திரங்கள் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடக்கும்போது மந்திரங்கள் சொல்லுவாங்க, இறந்து போயிட்டாலும் மந்திரம் சொல்லுவாங்க, வீட்டில் மொட்டை அடிக்கிறாங்க, காது குத்துறாங்கன்னு அதுக்கெல்லாம் மந்திரமெல்லாம் இருக்கு. நிறைய பேர் அது யூஸ் பண்றதில்லை, அதனால அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் மந்திரம் இருக்கு, அதில் ரிஷிகள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தேவஸ்ரீ பூத்தாப்தா நர்ணா பித்ருணா, பித்ருக்கள் நம்ம தாத்தா பாட்டி, அவங்கனால் நமக்கு நிறைய நல்லதெல்லாம் நடக்கும். மேபி அவங்க சொத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், அவங்க கட்டின வீட்டிலலாம் நான் இருப்பேன், குடியிருப்பேன். சில சமயம் அவங்க நல்ல பேர் எடுத்திருப்பாங்க, அந்த நல்ல பேருனால் எனக்கு நல்லது நடக்கும். இன்னாரு பேரன், இன்னாரு பேத்தி பார்த்தீங்கன்னா அதனால நம்ம நல்லது நடக்கும். அப்புறம் அது இல்லாம மற்ற ஜீவராசிகள்னால எனக்கு நல்லது நடக்கும். அதில் இப்ப மாடு இருக்கு, அது எனக்கு பால் கொடுக்குது, அப்ப அந்த மாட்டுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், அதெல்லாம் இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட ஜீவராசிக்கு நான் கடன் பட்டிருக்கேன், அது நமக்கு தெரியாது. இப்ப நம்ம எல்லாம் சுவாசிக்கிறோம் இல்லையா காத்து, இந்த காத்து கடலுக்குள்ளேருந்து தான் ஜாஸ்தி வரும், மரத்துலேருந்து காட்டிலும் கடல்லேருந்து தான் ஜாஸ்தி வரும். அந்த கடலுக்குள்ள ஏகப்பட்ட உயிர்வாளி இருக்கு, அதுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். இது லிஸ்ட் எடுத்தேன்னு வைங்க, ஒரு ஜென்மம் பத்தாது, அத்தனை பேர் நான் கடன் பட்டிருக்கேன். இது சாஸ்திரத்தில் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களை எப்படி கடன் கட்டுறதுன்னா கிருஷ்ணாக்கு சரணாதி பண்ணாதான் முடியும். எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, இம்பாசிபிள், நம்மளால் முடியாது. ஒரு ஈ இருக்கு, காக்கா இருக்கு, அதனால நமக்கு நிறைய நல்லதெல்லாம் நடக்கும்.
இந்த பாலினேஷன் சொல்லுவாங்க, தமிழ் எனக்கு தெரியாது. பாலினேஷன் என்ன? இந்த செடியில நடக்கும். ஆ? என்ன என்ன மகரந்தம்? ஓகே, புரிஞ்சா சரி. அது நடக்கலைன்னு வைங்க, நமக்கு காய்கறி கிடைக்காது, விதவிதமான பழங்கள் கிடைக்காது, பூ கிடைக்காது. அது எப்படி நடக்குதுன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. இது மாதிரி நமக்கு பார்த்தா நம்ம நிறைய பேர்த்து மேல நம்ம டிபெண்டா இருக்கோம். சான்று இருக்கேன் நான். ஆனா என்னன்னா ரொம்ப ஈகோனால என்னமோ நான் தான் எல்லாம், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனியா இருப்பேன், இதெல்லாம் சும்மா கதை. நம்ம அத்தனை பேர்த்து மேல டிபெண்டா இருக்கேன். அந்த லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாம், ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. ஸோ கிருஷ்ணர் இங்க சொல்ற, இவங்க எல்லாருக்கும் நீ கொடுக்காம நீ போன, நீ திருட. நீ திருட எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னா அவன் திருடன், அதனால நிம்மதி இருக்காது. நீ திருட நிம்மதி இருக்காது, சிம்பிள். ஸோ அது நம்ம சாஸ்திரம் படிச்சா புரியுதோ, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேரை பார்க்கலாம். மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையானவை அனைத்தும் இறைவனின் பிரதிநிதிகளான தேவர்களாலேயே அளிக்கப்படுகின்றன என்பதை அறிவது அவசியம். யாரும் எதையும் உண்டாக்க முடியாது. உதாரணத்திற்கு மனித சமுதாயத்தின் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்துவ குணத்தில் உள்ளவர்களுக்கான தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பால், சர்க்கரை முதலியவை மட்டுமின்றி அசைவ உணவு உண்பவர்களுக்கான புலால் உட்பட எதுவும் மனிதரால் படைக்கப்படுவது அல்ல. மேலும் வெப்பம், ஒளி, நீர், காற்று போன்ற வாழ்க்கை தேவைகளும் மனித சமுதாயத்தால் படைக்கப்பட முடியாதவை. பரமபுருஷரான இறைவன் இல்லையெனில் வேண்டிய சூரிய ஒளி, மதியொளி, மலை, தென்றல் என எதுவுமே இருக்க முடியாது. இவையின்றி மனிதன் வாழ இயலாது. நமது வாழ்வு இறைவனால் அளிக்கப்படும் பொருட்களை நம்பி இருப்பது மிகவும் தெளிவு. நமது உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான உலோகங்கள், கந்தகம், பாதரசம், மாங்கனீஸ் மற்றும் பல எண்ணற்ற கச்சா பொருட்களும் கூட பகவானால் வழங்கப்படுவதேயாகும். ஜட வாழ்வின் போராட்டங்களிலிருந்து முக்தி பெறுவது என்னும் இறுதி குறிக்கோளுக்கு வழிவகுக்கும் தன்னுணர்வை அடைவதற்காக இறைவனின் பிரதிநிதிகளால் விநியோகிக்கப்படும் பல்வேறு பொருட்களை சரிவர பயன்படுத்தி நாம் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். வாழ்வின் குறிக்கோள் யாகங்களை செய்வதால் அடையப்படுகிறது. மனித வாழ்வின் குறிக்கோளை மறந்து பகவானின் பிரதிநிதிகளால் அளிக்கப்படும் பொருட்களை புலனுகர்ச்சிகளுக்காக படைப்பின் குறிக்கோள் அதுவல்ல என்ற போதிலும் ஏற்று பௌதீக வாழ்வில் மேன்மேலும் சிக்கிக்கொண்டால் நிச்சயமாக நாம் திருடர்களாகி விடுகிறோம். அதனால் பௌதீக இயற்கையின் சட்டத்தால் தண்டிக்கப்படுகிறோம். திருடர்களின் சமுதாயம் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏனெனில் அவர்களது வாழ்வில் குறிக்கோள் எதுவும் இல்லை. பௌதீக திருடர்களின் வாழ்வில் எவ்வித இறுதி குறிக்கோளும் கிடையாது. யாகங்களை செய்வதற்கான அறிவில்லாத அத்தகையோர் புலனின்பத்தால் மட்டுமே வழிநடத்தப்படுகின்றனர். இருப்பினும் பகவான் சைத்தன்யரால் தொடங்கி வைக்கப்பட்ட சங்கீர்த்தன யாகம் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முன்வரும் அனைவரும் பயிற்சி செய்யக்கூடிய மிக எளிமையான யாகமாகும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணபடி பிரபுபாத் ஆக்சுவலி இங்க அதெல்லாமே வருது. நமக்கு நிறைய நெசசிட்டிஸ் இருக்கு, தேவைகள். ஸோ இதெல்லாமே பகவான் கொடுக்குறார். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ இங்க கிருஷ்ணர் சொல்றபடி இந்த தேவர்களுக்கு எல்லாமே நாம் திருப்பி அந்த கடன் கட்டணும்னா இம்பாசிபிள். ஏன்னா மொத்தம் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி தேவர்கள். ஒரு தேவருக்கு ஒரு நாள் வச்ச கூட 33 கோடி நாள் நம்ம வாழணும். ஆக்சுவலி ஒரு நாளைக்கு ஒரு தேவர் கடன் கட்டினால் 33 கோடி நாள் எங்க போய் வாழ்றது? இம்பாசிபிள். இது பகவானுக்கும் தெரியும். அதனால்தான் அந்த கிருஷ்ணா இந்த சங்கீர்த்தனை யாகம் கொடுக்கிறார் கடைசியில கலியுகா. ஈவன் நம்மளோட கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, தேவர்களுக்கு கடன் கட்டுற மாதிரி தான் நம்ம கலாச்சாரம் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடு கட்டணும்னா கூட பூமி பூஜா போடுவாங்க. மேபி நிறைய பேர் ஜஸ்ட் போயிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலி அவ்வளோதான். இந்த பூமி பூஜா போடும்போது மந்திரங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே இந்த
பூமியெல்லாம் தோண்டுவாங்க, அஸ்திவாரம் இப்போ நிறைய தோண்டுவாங்க, நிறைய செத்துரும், நிறைய பூச்சியெல்லாம் செத்துரும். அதோட வீடெல்லாம் உடச்சி என் வீடு நான் கட்டுறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அப்படிதான் வரும். அதே என் வீட்டுக்கு தேக்கு மரம் போகணுன்னா மரத்தை நான் வெட்டுறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் மரத்தை வெட்டி அதை கொண்டு தான் நான் வீட்டுக்கு நான் வந்து தேக்கு மரம் கதவு ஸோ அப்படின்னா நான் அழிக்கிறேன், இல்லைன்னு ஒத்துக்க முடியாது. சாரி, ஒத்துட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் அந்த மந்திராசனம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் நல்லா தெரிஞ்சவங்க வீடு கட்டும்போது கீழே பகவானத்தை வைப்பாங்க, அந்த பூமி பூஜாவில் அனந்த சேஷ் வைப்பாங்க, கிருஷ்ணா வந்து இருக்கணும். ஆக்சுவலாக பெரிய சயின்ஸ் அது. ஸோ நம்மளோட கலாச்சாரம் அப்படிதான் இருக்கு. நான் நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுறேன் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு தான் நிறைய செய்வாங்க, அப்படிதான் இருக்கும். கிருஷ்ணரை தான் இங்கே சொல்கிறேன், தேவல் எல்லாம் கொடுக்குறாங்க, திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. யக்னசிஷ்டாசன சந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷை பூஞ்சதே தத்துவகம் பாப்பா ஏ பச்சந்திய ஆத்ம காரணாத். யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். பொருளுரை: கிருஷ்ண உணவில் இருப்பவர் பரமபுருஷரின் பக்தர் சந்தஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். பிரம்ம சமீதையில் 5.38 கூறப்பட்டிருப்பதைப் போல் அவர்கள் எப்போதும் இறைவனின் மீது காதல் கொண்டவர்கள். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சன சந்த சதைவ கிருதயேசு விலோகயந்தி. பரமபுருஷ பகவானுடன் காதல் கொண்டவர்கள் சந்தஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். இறைவனான கோவிந்தன் எல்லா இன்பங்களையும் தருபவர், அல்லது முகுந்தன் முக்தி அளிப்பவர், அல்லது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிக வசீகரமானவர். முதலில் படைக்கப்படாமல் அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இத்தகு பக்தர்கள் எப்போதுமே சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம் போன்ற பக்தி நெறிகளின் மூலம் யாகங்களை செய்கின்றனர். ஜட உலகின் எல்லா விதமான பாவத் தொடர்புகளின் களங்கத்திலிருந்தும் இந்த யாகங்கள் அவர்களை காப்பாற்றுகின்றன. நாவின் ருசிக்காக உணவு சமைக்கும் மற்றவர்களோ திருடர்கள் மட்டுமல்ல, பாவத்தை உண்பவர்களும் ஆவர். பாவியாகவும் திருடனாகவும் இருப்பவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்? எனவே மக்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் பூர்ண கிருஷ்ண உணர்வோடு சங்கீர்த்தன யாகம் செய்யும் எளிய முறையை கற்றுத்தரப்பட வேண்டும். இல்லையேல் உலகில் அமைதியோ இன்பமோ இருக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகா ரொம்ப முக்கியமானது. 16வது அத்தியாயத்துல, இது 3வது அத்தியாயம், 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணா ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கிறார். 2 ஸ்லோகத்துல 2 விஷயம் சொல்றார். ஒண்ணு என்னன்னா, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா அகாரியா வியவஸ்திதோ அப்படிங்கிறார். அப்படின்னா எந்த ஒரு காரியம் பண்ணணும்னாலும் சாஸ்திரம் படிச்சுட்டு பண்ணு அப்படிங்கிறார். கண்மூடித்தனமா பண்ணாத. ஒரு காரியம் பண்ணணும், அது எப்படி பண்ணணும் சாஸ்திரம் படிக்கணும். அதுல சரின்னு சொன்னா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது. இது கிருஷ்ணர் சொல்றார். அதே அத்தியாயத்துல இன்னொரு இடத்துல வார்னிங், அந்த சாஸ்திரம் படிக்காம எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணன்னு வைங்க. கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஜென்மத்தில் நீ, இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மத்தில் ஒரு சுகம் கிடைக்காதுங்கிறார். கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், ஸ்லோகம் இருக்கு. யஹ சாஸ்திரம் இது உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதஹ நசசித்திம் நவாப்னோதி நசுக நபராம் கதி. சுகம் கிடைக்காது. காரணம் சிம்பிள். ஒரு காரியம் இப்படிதான் பண்ணணும், நான் மாத்தி பண்ண எப்படி இருக்கும்? சாம்பார் செய்யறேன், துளுண்டு சாம்பாருக்கு இவ்வளவு உப்பு போட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி அதுக்குண்டான போட்டா ஓகே, மாத்தி செய்யும்போது ருச்சி போயிருது. அது மாதிரி ஒரு காரியமே இப்படித்தான் பண்ணணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஸோ இப்ப அவர் படிச்ச ஸ்லோகா ரொம்ப முக்கியம். சாப்பிட்றது பத்தி பேசுறார் கிருஷ்ணா. கிருஷ்ணா கிளியரா சொல்றார், ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னாலே என்ன சாப்பிடணும்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அது கடைசியில வரும். என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு, அது சாப்பிடணும்னா என்ன பண்ணணுங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு.
கிருஷ்ணர் சொல்ற எனக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடாதுங்கிறார் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். பொதுவாக கோயிலுக்கெல்லாம் போன பிரசாதம் சாப்பிடுவாங்க, படைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சயின்ஸ். அது சென்டிமெண்டலும் கிடையாது, அது விஞ்ஞானம். கிருஷ்ணர் இங்க சொல்ற, கிளியரா சொல்ற, முச்சந்தே சத்விகில் பிஷை பூஞ்சதே தித்வகம் பாப்பா. அப்படின்னா கிருஷ்ணர் படைச்சிட்டு சாப்பிட்டா பலவிதமான பிரச்சனை தப்பிச்சிருங்கிறார். அவரே சொல்றாரு. படைக்காம சாப்பிட்டா பூஞ்சதே தெத்வகம் பாப்பா, நீ பாவம் சாப்பிட்ற பிரச்சனை வருங்கிறார். ஏன்னா சாப்பாடுங்கிறது எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும், நோ டவுட். அந்த விஷயம் பத்தி பேசுறாரு. இங்க சாப்பிட்றதுக்கு இவ்வளவு இருக்கானா? எஸ் இருக்கு, இருக்குன்னா இருக்கு, அவ்வளவுதான். அது பகவான் போட்ட ரூல். அதை நான் மீறினா அடி உழுகும், அவ்வளவுதான். இதுக்கு நான் சாக்கெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க, நோ. ரூல் மீறினால அடி உழுகும். இது யார் சொல்றாங்கன்னா கிருஷ்ணரே பகவத்கீதையில இன்னொரு இடத்துல சொல்றாரு. அதான் மய அத்தியக்ஷேன பிரகிருதி, எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் சொல்றது எல்லாம் நடக்கும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாதுங்கிறார். நான் வெளியில போய் தயிர் சாதம் சாப்பிட்டேன்னு வைங்க, தயிர் சாதம் தான் அடி இருக்கு. எனக்கு தயிர் சாதத்துக்கு அட்டி இருக்குன்னா எஸ், தயிர் சாதத்துக்கு அட்டி இருக்கு. அது பகவானுக்கு படைக்கல, படைக்கல, இல்ல ப்ராப்ளம் வரும். கிருஷ்ணர் சொல்றார் வெஜிடேரியன் தாங்க, தயிர் சாதம் தானே, எஸ் அதுக்கும் அட்டி இருக்கு. ஸோ இது நமக்கு யாருமே வீட்டில் யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை, ஸ்கூல்ல காலேஜ்ல யாரும் சொல்லி தரதில்லை. காரணம் அவங்களுக்கும் தெரியாது, அது அவங்களுக்கும் தெரியாது. ஆனா தெரியாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் நம்ம வாங்க முடியாது. அப்படின்னா மன்னிப்பெல்லாம் வாங்க முடியாது. நான் கொலை பண்ணிட்டு நான் சட்டமே படிச்சது இல்லைங்க, எனக்கெல்லாம் தெரியாதுன்னா போலீஸ் விடுவாங்களே என்ன? சட்டம் படிக்கிறீங்க, கொலை பண்ணக்கூடாது. நான் சட்டம் படிச்சது இல்லை, எனக்கு தெரியாதுன்னா விட மாட்டாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. நான் படிக்கணும், அவ்வளவுதான். பகவத்கீதை படிச்சே ஆகணும். இன்னைக்கு இந்த புக்கு படிக்காதனால்தான் எல்லார் வாழ்க்கையும் பிரச்சனை வருது. ஏன்னா எந்த காரியம் என்ன எப்படி செய்யணும் தெரியாது, தெரிய மாட்டேங்குது, அறியாமையிலே இருப்பாங்க. ஸோ சிவபெருமான் பத்ம புராணத்துல சொல்றார், ஒருத்தர் அறியாமையில் இருக்கும்போது தப்பு பண்ணியே தீரணுமாமா. தப்பு பண்ண ரொம்ப அறியாமைக்குள்ளே போயிடுவானா. ரொம்ப அறியாமையில போகும்போது இன்னும் பெரிய தப்பு பண்ணுவான், அப்படியே உள்ள போயிடுவான், வெளியே வரவே முடியாது. அதனால அறிவுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அது எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும், அறிவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இன்னைக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்கூல்ல போய் சேர்த்துவாங்க, காலேஜில் சேர்த்துவாங்க, வெளிநாடுலாம் அனுப்புவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அறிவு முக்கியம்னு. ஆனா எந்த அறிவு முக்கியம் மட்டும் தெரிய மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. அறிவு முக்கியம், என்ன அறிவு முக்கியம்? சில பேர் வருஷம் 2 லட்சம் ரூபா வாங்குற ஏபிசிடி தான் சொல்லி தரான், இதுக்கும் 2 லட்சம் வாங்குறான், அப்படி இருக்கு, அதுவும் போய் சேர்த்துவாங்க. பட் எந்த அறிவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அங்கதான் விஷயமே இருக்கு. அது பகவத்கீதையில் கிருஷ்ணர் அந்த அறிவு பேசுறார். க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ஞோர் ஞானம் எத்த ஞானம் மதம் மமா. நம்ம அறிவு முக்கியங்கிறோம், எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அறிவு, அது என்ன அறிவுன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார். இந்த உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறார். ஏன்னா இந்த உடல் தற்காலிகம், அப்படின்னா தற்காலிகம் எதுவும் தெரிஞ்சுக்கணும். க்ஷேத்ரஜ்ஞா, உடலுக்குள்ள இருக்கவன், அது யார்? நாம ஆத்மா, அப்புறம் இன்னொருத்தர் பரமாத்மா. ஸோ ஆத்மா நிரந்தரமான பொருள், உடல் தற்காலிகமான பொருள், ரெண்டும் தெரிஞ்சுக்கணுங்கிறார் கிருஷ்ணா. இந்த எது தற்காலிகமானது எது நிரந்தரமானது தெரியலனா தப்பு மேல தப்பு பண்ணுவாங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே தற்காலிக பொருளை நிரந்தர பொருள் நினைச்சிட்டு பின்னாடி போறாங்க, அங்கதான் அட்டி வாங்குறாங்க. சிம்பிள் சொல்ல போனா, தற்காலிகமான பொருள் நிரந்தர பொருள் நினைச்சுக்கிறாங்க, அங்கதான் வருது. உதாரணத்துக்கு என்னோட சொத்து நான் நிரந்தரம் நினைச்சுக்கிறேன், என்னோட பேரு புகழ் நிரந்தரம் நினைக்கிறேன், அவ்வளோ நானே நிரந்தரம் நினைக்கிறேன். அடி மேல் அடி விழுக்கும், பிச்சு எடுத்துருவாங்க.
இது கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா கிளியரா கொடுக்கிறார். முதல்ல புரிஞ்சுக்கோங்கிறார். ஒன்றும் இல்லை, சம்டைம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சில பேர் வீட்டில் சாக போகிறாங்கன்னா அவங்க சாக போகிறோன்னு கவலைப்பட மாட்டாங்க, கையெழுத்து வாங்கிட்டேன்னு கேட்பாங்க. அதுக்கு அப்படி சைலண்ட்டாக போகும் வேணும். எல்லா இடத்துலையும் வாங்கிட்டியா, ஃபார்ம் எல்லாம் பத்திரமெல்லாம் எழுதிட்டியா. ஸோ இது உண்மை, ஜென்ரல் எல்லா இடத்துலையும் இருக்கும். முதல்ல கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டீங்களா, ஏன்னா அப்புறம் சேர்த்து போய் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், அது வாங்கணும், அது இதும்பாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ ஏன்னோ அந்த ஆத்மாவுக்கு நல்லா புரியணும், ஏன்னோ ஆக்சுவலி மணி பின்னாடி தான் போகிறான். இந்த உடல் அழிஞ்சு போயிடும், ஆனால் நமக்கு அந்த புரிய மாட்டேங்குது. மேபி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. ரொம்ப சூக்ஷ்மம், அது புரியாது. புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் புரியாது. ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக பண்ணுவாங்க. புரியாதனால கேட்பாங்க, அந்த கரெக்டாக தரணும், மறுபடியும் போய் அதே தான் செய்வாங்க. கிருஷ்ணா ரொம்ப பேசுகிறார் பகவத்கீதையில, முதல்ல புரிஞ்சுக்கோங்கிறார் எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்ல. ஸோ நம்மளோட புராணத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷிகள் பற்றியெல்லாம் நிறைய படிப்போம். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பொருளுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க, நிரந்தரம் இல்லாத ஒர்க் பண்ண மாட்டாங்க. அது சும்மா கொஞ்சம்தான். எது நிரந்தரமோ அது பின்னாடி போவாங்க, அதனால சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நிரந்தரம் இல்லாத பொருள் பின்னாடி போகும்போது அடி மேல அடி விழுகும், ஆனால் புரியாது அவங்களுக்கு, புரியாது. ஸோ அது இந்த கலியுகத்தில் சுத்தமா புரியாதாமா. அதனால தான் கிருஷ்ணா என்ன செய்யறாருன்னா அவரோட நாமத்தை கொடுத்து இதையா செய். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா நாம அவரே கொடுக்குறாரு. ஏன்னா ரொம்ப மந்த புத்தி, சொன்னாலும் புரியாது. சில பேர் நீங்க பார்த்துருக்கலாம், இது நாமளே வாழ்க்கையில பண்ணுவோம். சம்டைம் ஒரே தப்பு ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருப்போம், நாமளும் பண்ணுவோம். மற்றவங்களும் நாமளே அப்படித்தான் இருப்போம். உட்காந்து யோசிச்சோம்னா தப்புன்னு தெரியும், மறுபடியும் பண்ணுவேன். அப்படின்னு என்னன்னா என் புத்தி ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள், என் புத்தி சரியில்லை, என் புத்தி கெட்டு போய் கிடக்குது, இதுதான் உண்மை. ஸோ இன்னொரு அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்ல, அந்த மனம் புத்தி நம்பிக்கை இதெல்லாம் அழுக்கு இருக்குங்கிறார் கிருஷ்ணா, கல்மஷம்ங்கிறார். அதை முதல்ல கிளீன் பண்ணுங்கிறார். சரி, இந்த ஷர்ட்ல அழுக்கு இருக்குன்னா ஏதோ சோப் போடலாம், இந்த உடம்புல அழுக்கு இருந்தாலும் ஏதோ சோப் போட்டு கிளீன் பண்ணலாம். மனசுல அழுக்கு எப்படி எடுக்கிறது, புத்தியில் இருக்கிற அழுக்கு எப்படி எடுக்கிறது, இந்த கேள்வியெல்லாம் வருது. என் நம்பிக்கையிலோட அழுக்கு இருக்கும், இது எப்படி எடுக்கிறது? அப்போ அதுக்கு மந்திரங்கள் தான் தேவை. மந்திரம் வச்சுதான் கிளீன் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ரூபம் கிடையாது. அஃப்கோர்ஸ் மனசுக்கு ரூபம் இருக்கு, அது வேற, அது ஹை டாபிக். இப்போது நம்ம மனசுக்கு ரூபம் தெரியாம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது அழுக்கு நிறைய இருக்கும். அப்போ மந்த்ராஸ் தேவைப்படுது. மந்த்ரா அப்படின்னாலே மனசை காப்பாற்றக்கூடியதுன்னு அர்த்தம். அதுதான் மந்த்ரா. மந்திரம்னா மனசை காப்பாத்துறது. அதனால ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய மந்த்ராஸ் இருக்கு இந்த உலகத்துல. ஆனால் இருக்குலேயே சிறந்தது கிருஷ்ண நாம, அது ஒன்னே போதும். அது யார் வேணாலும் சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். ஸோ கிருஷ்ணா கொடுத்துட்டார் இசை. ஸோ ஒருத்தர் டெய்லி சாண்டிங் பண்ணி ஆகணும், பகவத்கீதை படிக்கணும். அப்பதான் புத்தி கிளீன் ஆகும், சுத்தமாகும். புத்தி மனசு சுத்தமாகும் போது புரிய ஆரம்பிச்சிடும். புரியும் போது தான் கரெக்டாக நடந்துக்குவேன், இல்லை நடந்துக்க மாட்டேன். இம்பாசிபிள். சும்மா படிக்கிறேன்னா இல்லைன்னா நடந்துடாது. கிளீனிங் நடக்கணும், அது சாண்டிங். ஸோ இப்போ அவர் படித்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா, இது மேபி நமக்கு யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க, உணவு பகவானுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும், இல்லைன்னா பிரச்சனை வரும், அவ்வளோதான். யார் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு, இது உண்மை, அவ்வளோதான். இது கிருஷ்ணர் போட்ட சட்டம். யாருமேனாலும் அடி விழுகும். இல்லை இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, நம்பிக்கை இல்லைன்னா ஓகே, அடி விழுகும். ஜஸ்ட் லைக் பச்சை மிளகா இருக்கு, சாப்பிட்டேன்னு வைங்க, அவ்வளோதான், காரம் தான் அது. அது ரூல், கிருஷ்ணர் வச்சிருக்கிற சட்டம். பச்சை மிளகால அந்த காரம் வைக்கிறதே கிருஷ்ணா தான். அவர் தான் காரத்தை வைக்கிறார்.
சாப்பிட்டா காரம், அவ்வளவுதான். தண்ணி குடிக்கணும், எது பண்ணணும், அது ரூல். கிருஷ்ணன் இந்த ரூல் போட்டார். ஏதாவது சாப்பிட்னா எனக்கு படைச்சிட்டு சாப்பிடணும், இல்லைன்னா பிரச்சனை வரும். அப்போ இந்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்றாருன்னா இதுக்கு தகுந்தாப்புலதான் என் வாழ்க்கை நான் அமைச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஜஸ்ட் லைக் டாக்டர் சொல்றார், இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நீ வாக்கிங் போகணும்னா நான் அதுக்கு தகுந்தாப்புல என் வாழ்க்கை நான் சேஞ்ச் பண்றேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. காலையில் நான் அலாம் வைப்பேன், டெய்லி வாக்கிங் போகணுமா, சரி ஷூ ஒன்று வாங்கு, அதுக்கு ஒரு ட்ராக் சூட் வாங்கு, எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் இப்படி சொல்லிட்டாருன்னா இதுக்கு தகுந்தாப்புல என் வாழ்க்கை நான் அமைச்சுக்கணும், அவ்வளவுதான். இதை நான் நம்ப மாட்டேன்னா நம்பலினாலும் அடி தான் ஒழுகும், எஸ்கேப் எல்லாம் கிடையாது. அதுதான் கிருஷ்ணர் சொல்ற மயத்தியக்ஷேன பிரகிருதி, இந்த உலகமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற கிருஷ்ணா, நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. மேபி ஒரு மாசம் முன்னாடி 2 மாசம் முன்னாடி மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க, துபாயில திடீர்னு மழை வந்தது, தெரியுமில்ல? அது கிளவுட் பர்ஸ்ட், மனுஷனா பண்ணான். ஏன்டா பண்ணீங்கன்னு கடைசியில் கேட்டாங்க, ஏன் இது பண்ணீங்க, பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை துபாயில வந்தது. நீங்க நார்மல் மழை வந்து அப்படி இருக்காது, நார்மலா ரெயின் வந்து அப்படி இருக்காது, அது ரொம்ப மோசமான மழை, அது விஷம், அது மழையே விஷம். ஆக்சுவலி அது தண்ணி கிடையாது, அது விஷம் அது. ஸோ நீங்க பகவானோட சட்டத்தில் நாம் போய் எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. இது மனுஷனுக்கு இருக்கிற பெரிய வியாதி. அது இந்த நேச்சுரல் லாஸ், இந்த இயற்கை சட்டங்களை நான் மாற்ற முடியாது, தலை கீழனாலும் மாற்ற முடியாது, எவனாலும் பண்ண முடியாது. ஆனா மனுஷன் ட்ரை பண்ண பார்க்கறான், ட்ரை பண்ணி அடி வாங்கிக்கிறான், அடி பயங்கரமான அடி வாங்குறான். ஸோ பகவத்கீதை படிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் எத்தனை சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் தகுந்தாப்புல நான் போகும் பொழுது இது உண்மை, என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்றது மட்டும் இல்ல, சந்தோஷமாவும் இருக்கலாம். இது கிருஷ்ணரே சொல்றார் பகவத்கீதையில, சொல்றாரு ஃபேஸ் பண்ணுவேன், பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுவேன், சந்தோஷமாவும் இருப்பேன். இது ஒன்று இது படிக்கிறவங்களுக்கு தான், இது கடைபிடிக்கிறவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு கிடைக்காது. மேபி நீங்க இந்த இப்ப உலகத்துல பெரிய பணக்காரர் எலான் மஸ்க், சில கேள்விப்பட்டிருப்பீங்க, எலான் மஸ்க் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், பெரிய பணக்காரன், அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. அவனுக்கு அத்தனை பிரச்சனை இருக்கு. அவன் டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னா ஷேர் மார்க்கெட் அவன் பார்த்தே ஆகணும், ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க, அது பைத்தியக்காரத்தனம், நினைச்சா பைத்தியக்காரத்தனம் தான். ஏன்னா கிருஷ்ணா ரொம்ப கிளியரா சொல்றார் பகவத்கீதால, தர்மம் கடைபிடிக்கிற மட்டும்தான் சந்தோஷம், வேற யாருக்கும் கிடையாது. தர்மம்னா இந்த சாஸ்திரம் கடைபிடிச்சா தான் சந்தோஷம், இல்லை கிடையாது. இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா நான் தர்மம் கடைபிடிக்கலின்னு அர்த்தம், அவ்வளோதான். இது நம்ம பெருசாக உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. அஃப்கோர்ஸ் எங்க தப்பு பண்ண நான் பார்க்கணும். இது கிருஷ்ணர் சொல்றா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி. கிருஷ்ணர் சாஸ்வதமா சாந்தி கிடைக்குங்கிறார். தர்மம் கடைபிடிச்சா சாஸ்வதமா, டெம்பரரி எல்லாம் கிடையாது, ஒரு செகண்டும் சந்தோஷமாவே இருப்போம். இமேஜின், கிருஷ்ணர் சொல்றார் தர்மம் கடைபிடிங்கிறார். ஸோ அந்த தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி கடைபிடிக்க நான் தெரிஞ்சுக்கணும். அது பகவத்கீதையில் இருக்கு, சில பிரபுபாத் கொடுத்திருக்கார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா எதுவும் பார்த்துடலாம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யக்னாத் பவதி பர்ஜன்யோ யக்ன கர்ம சமுத்பவா. மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்கள் எல்லா ஜீவன்களின் உடல்களிலும் வாழ்கின்றன. யாகங்களால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்லோகத்தில் இருக்க மாதிரி வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்லோகம் பாருங்க, பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யக்னாத் பவதி பர்ஜன்யோ. 3வது லைன் யக்னாத் பவதி பர்ஜன்யோ. பர்ஜன்யோன்னா மழை. பொதுவாக உலகத்துல மழை எதனால வரும்னு சொல்லுவாங்க, பொதுவா மரம் வெயி மழை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஜஸ்ட் கொஞ்சம் தான், மெயின் அது கிடையாது. கிருஷ்ணர் இங்க சொல்றாரு தான் கரெக்ட்.
யாகம் பண்ணாதான் மழை வரும். அக்கா மரம் வைக்கிறது ஒரு விதமான யாகம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதனால அப்படி மழை வராது. இங்க சொல்றதுதான் கரெக்ட். யக்னா பவதி பர்ஜன்யம். ஏங்க இப்ப ரொம்ப மழை வருது, அப்ப ரொம்ப யாகம் பண்ணாங்கன்னா அதுவும் கிடையாது. ரொம்ப மழை வருது அப்படின்னாலே பாகவத்தில் கொடுக்குறாங்க, பயங்கரமா மழை பெய்யுது, பயங்கரமா வெயில் அடிக்குதுனாலே மோசமான ஜனங்க பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். மீனிங் அதுதான் பாகவத்தில் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு. நிலநடுக்கம் வருது, மோசமானவங்க பிறக்கிறாங்க, மோசமானவங்கள வர்றாங்க. அப்படி அவன் பிறந்துட்டான், இனி அவன் 20 வருஷத்துல அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அவன் பிறந்திருக்கான். இதெல்லாம் மீனிங். பயங்கர வெயில், பயங்கர மழை, நிலநடுக்கம். ஸோ மோசமான விஷயங்கள் நடக்குதுன்னா மோசமானவங்க வந்து பிறக்கிறாங்க, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இங்கே கிருஷ்ணர் இங்கே சொல்றது ரொம்ப அழகா இருக்கு. யக்னாத் பவதி பர்ஜன்யோ. யாகம் பண்ணாதான் சரியான மழை வரும். சம்டைம்ஸ் இப்போ பேசுறாங்க இது சீசனல் ரெயின் கிடையாதும்பாங்க, தமிழ் எனக்கு தெரியாது. அது அந்த டைம்ல மழை வரக்கூடாது, ஆனா மழை வரும் அப்படின்னு. அது சீசனல் ரெயின் கிடையாது, தப்பு. அது அப்படி வரக்கூடாது, அதனால பிரச்சனை வரும். இன்னைக்கு கலியுகம் பூரா அப்படித்தான் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல குளிரே இருக்கக்கூடாது, ஆனா குளிர் இருக்குதுங்கிறான். யூரோப்ல சொல்றாங்க. நம்ம இப்ப எப்படி சொல்றோம், இந்த டைம் மழை வரக்கூடாது, மழை வருதுங்க. அவன் சொல்றான் குளிர் இருக்கக்கூடாது, ஆனா இப்போ ரொம்ப குளிரா இருக்குதுங்கிறான். எல்லாமே ஆப்போசிட்டா போகுதுன்னு அவங்க எல்லாம் தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணா கிளியரா சொல்ற மழை எப்படி வரும்னு சொல்றார். படிக்கிறீங்களா உள்ள பொருளுரை. பகவத்கீதையின் மிகச்சிறந்த கருத்துரையாளரான ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் கூறுகிறார், ஏ இந்திராத் யங்க தயாவஸ்திதம் யக்னம் சர்வேஸ்வரம் விஷ்ணும் அப்யர்ச்சிய தத் சேஷம் அசனந்தி தேன தத் தேகயத்ராம் சம்பாதயந்தி தே சந்த சர்வேச வரஸ்ய யக்ன புருஷஸ்ய பக்தா சர்வ கில்பிசைர் அநாதிகால விவருத்தைர் ஆத்மானுபாவ பிரதிபத்தைர் நிகிலை பாபை விமுச்சியந்தே. எல்லா யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் அல்லது யக்ன புருஷர் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளே எல்லா தேவர்களுக்கும் தலைவராவார். உடலின் அங்கங்கள் உடல் மொத்தத்திற்கும் சேவை செய்வதைப் போல தேவர்கள் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கின்றனர். இந்திரன், சந்திரன், வருணன் முதலிய தேவர்கள் உலக விவகாரங்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆவர். அவர்களை மகிழ்விப்பதற்காக காற்று, ஒளி, நீர் முதலியனவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காக வேதங்கள் யாகங்களை விதித்துள்ளன. பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தானாகவே வழிபடப்படுகின்றனர். எனவே தேவர்களை தனியாக வழிபடும் அவசியம் எதுவும் இல்லை. இதன் காரணத்தால் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணருக்கு படைத்தபின் உட்கொள்கின்றனர். இது உடலை ஆன்மீகத்தில் வளப்படுத்துகின்றன. இத்தகு செயலால் உடலின் பழைய பாவ விளைவுகள் அழிவது மட்டுமின்றி ஜட இயற்கையின் எல்லா களங்கங்களிலிருந்தும் பூரண பாதுகாப்பு ஏற்படுகிறது. தொற்று வியாதி வேகமாக பரவும் போது தடுப்பு மருந்து உட்கொள்வதால் ஒருவன் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடிகிறது. அதுபோல பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும் போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே உண்ணும் கிருஷ்ண பக்தர் ஆன்மீக தன்னுணர்வின் முன்னேற்ற பாதையில் தடங்களாக உள்ள முந்தைய ஜட பாதிப்புகளை வெற்றி கொள்ள முடியும். மறுபக்கத்தில் இவ்வாறு செய்யாதவன் தனது பாவச் செயலின் அளவை அதிகரித்து கொண்டே சென்று இவற்றின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக நாய், பன்றி போன்ற உடல்களை மறுபிறவியில் அடைகின்றன. இப்பௌதீக உலகம் முழுக்க கலகங்கள் நிறைந்தது. பகவான் விஷ்ணுவின் பிரசாதத்தை உட்கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்தவர் இதன் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். இம்முறையை பின்பற்றாதவரோ கலகங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். தானியங்களும் காய்கறிகளுமே உணவுப் பொருள்களாகும். மனிதன் பலவிதமான தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் உட்கொள்கின்றான். மிருகங்களோ புல், இலை, தானிய கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகள் முதலியவற்றை உண்கின்றன.
மாமிசம் உண்ணும் பழக்கம் உடையவர்களும் மிருகங்களை உண்பதற்கு தாவரங்களின் உற்பத்தியை நம்பியிருக்க வேண்டும். எனவே இறுதியில் பார்த்தால் நாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நம்பி வாழ்வதில்லை, விவசாய நிலத்தையே நம்பி வாழ்கிறோம். இத்தகு விவசாய உற்பத்தி தேவையான அளவு மழையை நம்பியுள்ளது. இந்த மழை தேவர்களால், இந்திரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டர்களே. யாகங்களால் இறைவனை திருப்தி செய்ய முடியும். எனவே இவற்றை செய்யாதவன் பஞ்சத்தையே காண்பான். இஃது இயற்கையின் நியதி. எனவே யாகங்கள், குறிப்பாக இந்த யுகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள சங்கீர்த்தன யாகத்தை நமது உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காகவாவது செய்தாக வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த 2 ஸ்லோகத்திலையும் அஃப்கோர்ஸ் இனி வரப்போகுது. விவசாயம் ரொம்ப முக்கியமாக கூட பகவான் சொல்றார். ஆக்சுவலி வேதத்தில் இருக்கு, ஜென்ரலாக உலகத்தில் ஒரு 70% விவசாயம் செஞ்சு தான் பிழைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதுதான் கரெக்ட். ஆனால் கலியுகம் விவசாயம் கம்மியாயிட்டு இருக்கும், ஃபேக்ட்ரி தான் பெருசாகுது. அது பைத்தியக்காரத்தனம். அதோட விளைவுகளை இப்போ நம்ம சந்திக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பயங்கர வெயில், நல்ல உணவு இல்லை, நல்ல தண்ணி இல்லை, நல்ல காற்று இல்லை. காரணம் இது நாம் தான். விவசாயத்தை விட்டுட்டு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் வரணுதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் தான். ஸோ ஆச்சாரியா ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஜஸ்ட் கொஞ்சம் இடம் தான் நமக்கு வேணுங்கிறது, அரிசியோ பருப்போ காய்கறி போட்டு சிம்பிளாக வாழலாம், தட்ஸ் எனஃப். ஆனால் நமக்கு புத்தி சரியா இல்லாதனால யார் என்னமோ கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் நானா நினச்சிக்கிறேன். எல்லாம் மனக்கற்பனை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் பிரபுபாத் எழுதுறார், இந்த உணவுல மட்டும் நிறைய கண்டாமினேஷன்ஸ் வரும் பாரு. கண்டாமினேஷன்னா கலங்கம். அதனால் அதில் எப்படி வரும்? நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ரொம்ப சூக்ஷ்மமாக நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டிலே நம்ம இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம். ஹோட்டல்லையும் இட்லி தோசை எல்லாம் ஊற்றுவான் சாப்பிட்றோம். 2 ஒன்றானா 2 ஒன்று கிடையாது. மேபி 2 பேரும் ஒரே கடையில் கூட அரிசி வாங்கலாம், ஒரே கடையில் தேங்காய் வாங்கலாம், பொட்டுக்கடையில் வாங்கலாம். பட் ஈவன் தான் 2 ஒன்றாயிராது. 2 ஒன்று கிடையாது. பார்க்க 2 ஒரே மாதிரி இருக்கலாம், 2 ஒன்று கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, பொதுவாக இந்த உலகத்தில் எந்த நபர் போய் கேட்டாலும் உனக்கு யார் சமையல் செஞ்சால் பிடிக்கும்னா, ஜென்ரலாக எங்கள் அம்மா செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே எங்கள் அம்மா செஞ்சால் நல்லாயிருக்கும். யாருமே அந்த ஹோட்டல் கடைக்காரன் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்ல மாட்டான். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க. ஏன் அவனும் அதே அரிசி தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா, எஸ் அரிசி அதே இருக்கலாம், பட் செய்யும்போது அந்த எண்ணம் வேற, அது எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட். ஏன்னா இன்க்ரீடியன்ட்னா ஒரு ஒரு பொருள். ஓகே, அம்மா செய்யும்போது பாசத்தோடு செய்வான், என் குழந்தை சாப்பிடணும். அந்த இன்க்ரீடியன்ட் அங்கே இருக்காது. ஹோட்டலில் செய்ய அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் இருக்காது. அவன் காசு எவ்வளோ வரும்னு பார்ப்பான். ஓகே, இந்த பாசங்கிற இன்க்ரீடியன்ட் இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி மட்டும் இல்லை, என் அரிசி எங்கேயோ ப்ரொடக்ஷன் ஆகுது, என் வீட்டுக்கு வர்றது வரை எத்தனை பேர் தொட்டாங்கன்னு தெரியாது. அந்த எண்ணமெல்லாம் உள்ள போகும். திருடி கூட அவனுக்கு அது வித்திருப்பான். எனக்கு தெரியாதே. எனக்கு வீட்டுக்கு காய் வருது, அது காய் அவன் திருடி கூட எனக்கு விற்கலாம், எனக்கு தெரியாது. அதெல்லாம் உள்ள இருக்கும். ஸோ அப்போ அது நான் சாப்பிட்டேன்னு எனக்கும் திருட்டு குணம் வரும், வாய்ப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், அந்த தோஷத்தை எல்லாம் நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறார். பகவான் படைக்கும்போது அந்த தோஷம் போயிடும். இந்த மாதிரி நிறையா இருக்கு, 1 2 கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கு, துணியில தோஷம் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கும். வீட்டில் தோஷம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு தோஷாஸ். இது சுகதேவ் கோஸ்வாமி சொல்ற, கலிர் தோஷே நிதே ராஜனுங்கிற. கலியுகத்தில் எதை தொட்டாலும் தோஷம் தான்ங்கிறார் சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார். அப்ப என்னதான் பண்றது? இப்ப தோஷம் பார்த்துட்டு வாழவும் முடியாது என்னால. அதனால சொல்ற, கீர்த்தனா தேவ கிருஷ்ணாஸ்ய.
முக்த சங்க பரம்பிரஜை. தப்பிச்சிருவ. கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஆனா இந்த தோஷம் சம்பந்தப்பட்ட சயின்ஸ் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா வேதத்துல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல தண்ணி யூஸ் பண்றோம். மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் போர் தான் இருக்கும். அது தோஷம். ஆக்சுவலி போர் தண்ணியே தோஷம் தான். இது பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் போர் தான் போடுறோம், வேற வழியெல்லாம் போடுறோம், ஆனா தோஷம் தான். அதனால பூமிக்கு நிறைய பிரச்சனை வரும். இப்ப வந்துட்டு இருக்கு. அந்த போர் போடுறதுனால பிரச்சனை வரும். நிலநடுக்கம் ஜாஸ்தி வருதுன்னா போர் போட்டாலே உங்களுக்கு எல்லாமே மாறும். இதெல்லாம் வேதத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னு தொட்டு பார்த்தா நான் எதுவுமே ஒழுங்கா செய்ய மாட்டேன். எல்லாமே தோஷம் இருக்கும். நான் யூஸ் பண்ற தண்ணிலேருந்து எல்லாமே தோஷம் இருக்கும். அப்ப தோஷம் இருக்கும்போது சந்தோஷமா இருக்க முடியாது. லைஃப் அமைதியா போகாது, போகவே போகாது. இம்பாசிபிள். சரி, அப்போ போர் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்போ ரிவர் வாட்டர் வரும்னு அது என்னைக்கு வருது? அவன் மாசத்துக்கு ஒரு தடவை விடுவான். நான் போர் தண்ணி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது வேற வழி இல்லை, யூஸ் பண்ணி தான் ஆகணும். தோஷம்தான். ஸோ சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், இப்படித்தான் இருக்கும், நீ நாமா சொல்லிக்கோ, இதுதான் காப்பாற்றும். ஸோ கீப் சாண்டிங். அதுதான் எல்லா ஆச்சாரியாசும் சொல்றாங்க, நாமா சொல்லிக்கிட்டே இரு. பகவத்கீதா படிக்கணும். பகவான் அனுகிரகத்தில் தான் தப்பிக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. திங்ஸ் ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. ஓகே, ஸோ நீங்க நான் ஸ்டாப் பண்றேன். கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. that's it. ஏதோ questions இருக்கா? மனசுக்கு ரூபம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அது எந்த மாதிரி? எனக்கு தெரியாது. பட் அது ஒரு மேபி அது பேசின பாகவதம்லேருந்து நிறைய விஷயம் இருக்குது. அது இப்போ என்னால் ஃபுல் டீட்டெயிலாக பேச முடியாது. என்னால் எனக்கு முழுசாக தெரியாது. அது ஒன்று இருக்கு. ஒன்று அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாகவும் இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் மனசுக்கு இப்போ எனக்கு ரூபம் இல்லை, சூக்ஷ்மம் அது. ஆனால் இருக்கு. அது கெட்டு போய் கிடக்குது. ஆனால் அது கெட்டு போயிருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரியல. பட் எப்படி தெரிஞ்சுக்கன்னா வெரி சிம்பிள். நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாலே மனசு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். சிம்பிள். ஏன்னா மனசு கரெக்டா இருந்தா கவலைப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். ஸோ இப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமா. ஸோ வேற ஏதாவது கேள்வி? நான் உடல் அல்ல ஆத்மான்னு உணர்றது. நாம் இன்னைக்கும் நினைக்கணும் இந்த உடல் நான் தான். பட் நாம் இந்த உடல் கிடையாது. உடலுக்குள்ள இருக்கக்கூடியது நான். அது நமக்கு இன்னும் சும்மா பேசுறோம், நம்மளால உணர முடியல. பட் அது உணர்ந்தாகணுங்கிறான். ஆனா இது ஆக்சுவலி ஸ்பீக் கொஞ்சம் தியரட்டிக்கலா புரிஞ்சுக்கலாம். அதனால யாரோ செத்து போயிட்டாங்கன்னா போயிட்டான் தானே சொல்றாங்க. போயிட்டான் விட்டு போயிட்டான் பாம்பாங்க. அப்படிதான் பேச்சுல அப்படிதான் வருது. பேசும்போதே நான் வேற உடல் வேற நம்ம எல்லாரும் பேசுறோம். இறந்துட்டாங்கன்னா he passed away இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. he passed away, போயிட்டான். அந்த பாடிய நபர்னு சொல்றது இல்லை. ஸோ உடல் வேற, நாம வேற. தற்காலிகமா இந்த உடலுக்குள்ள இருக்கும். ஆனா அது உணரணுங்கிறாங்க. அதுக்கு மந்திராஸ் தேவை. மந்திரா தேவை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஒன்னொன்னு நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, கல்யாணமானாலும் சரி, ஒரு குழந்தை பிறக்குது, இறந்துட்டாலும் அந்த எல்லா மந்திராஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம உடல்ல ஆத்மா அப்படித்தான் மந்திரா வரும். நிறைய பேர் அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. உட்காந்து கேட்டோம்னா அப்படிதான் பேசுவாங்க. அந்த மந்திர மீனிங் அப்படித்தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, பார்த்துக்கணும். ஸோ அந்த மந்திரம் அப்படித்தான் இருக்கும். இறந்துட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க சொர்க்கம் போ, அங்க போ, இங்க போப்பாங்க. அப்படின்னு என்ன, உடல் வேற நீ வேறன்னு அர்த்தம். அப்படிதான் அவங்க சொல்றாங்க. நீங்க வேற, உடல் வேற. நீ அங்க போங்க, அங்க போங்க. மந்திராஸ் அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ வேற questions இருக்குதா? சூக்ஷ்ம உடல், சூக்ஷ்ம உடல் தான், ஸ்தூல உடல் கிடையாது.
இப்போ நம்ம லான்ச் அடி பண்ணோம், நமக்கு கட்டி கிடைக்கும், நமக்கு ஃபோன் கொடுக்குறாங்க, நம்ம அப்போ நம்ம மானசீகமாக வந்து ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம மந்த்ரா சொல்லிட்டு நம்ம ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடணும். பேக் பண்ணி கொண்டு போயிடுங்க. இல்லை, அமெரிக்கா போகும்போது பேக் பண்ணி போகிறாங்க, ஃபுட்டெல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வெளிநாடெல்லாம் போகிறாங்க, பிரசாதம் கையில் கொண்டு போயிடுவோம். நானே பார்த்துருக்கேன், பேக் பண்ணிக்குவாங்க. அது தகுந்தாப்புல இருக்கு. கிருஷ்ணர் எல்லாமே கொடுக்குறாரு. இன்னும் நீங்க சொல்றது சொல்யூஷனை எடுத்துட்டு நீங்க பேச்சுக்கு எல்லாத்துக்கும் அந்த சொல்யூஷன் போட்டுருவோம். எல்லா டைம் நான் மானசீகமா ஆஃபர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நோ நோ. எனக்கு தெரியும் நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க, போகும்போது பேக் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஈவன் நீங்க மேக்ஸிமம் நீங்க ஃப்ளைட்ல போனால் 20 hours 20 hours நல்லா பேக் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. பண்ணலாம். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கு அது நேராக கிருஷ்ணர்கிட்ட வச்சு சாப்பிட்டு போகிறது. ஃப்ரூட்ஸ் ஆஃபர் பண்ணி கொண்டு போயிருங்க. கிருஷ்ணாக்கு ஆஃபர் பண்ணி கொண்டு போயிருங்க. இது என்ன சிம்பிள், கஷ்டம் கிடையாது, பண்ணலாம். நிறைய பேர் பண்றாங்க, பிரசாதம் கொண்டு போய் ஃப்ளைட்லேயே சாப்பிடுவாங்க. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஸ்லோகா சம்பந்தப்பட்டது இருக்கா जनरला? ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय.